ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் ஒரு குட்டி மோட்டிவேஷன். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். இந்த லைன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது அப்படின்னு. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்க டிலே ஆகிச்சோ, இல்லை இந்த மாதிரி கோர்ஸ் முடிக்கிறதுக்கு டிலே ஆகுது, மேரேஜ், வாட் எவர் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, வாட் எவர் யூ விஷ் ஃபார் இட், எதுனாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு டிலே ஆகுது, டைம் எடுக்குது அப்படின்னா, ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் டைம் எடுக்குது. ஓகேவா? நீங்கள் அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதில்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணணும், நம்பணும், ஹோப்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்ஐ ஜேர்னியில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அட்டெம்ப்ட் வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே ஹோப்லெஸ் ஆகும், டிப்ரெஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நம்ம 100% போடுறோம் அப்படின்னு கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் மாற்றிக்கிட்டேன். டிமோட்டிவேட்டாக இருந்ததுலேருந்து நான் மோட்டிவேஷன் நானே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணேன். என்ன மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பினேன் அது நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎம்ஏ நீங்கள் படிக்கிறீங்க, அட்டெம்ப்ட் ஆகுது அப்படின்னா, சிஎம்ஏ ஆகிட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணுவீங்க, அந்த கோட் ஷூட் அதெல்லாம் நினச்சி பார்க்கலாம். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரிலாம் ரெஸ்பெக்ட், ரெகனைசேஷன்லாம் கிடைக்கும் சிஎம்ஏ முடிச்சதுக்கப்புறம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். இதுனா நம்பணும். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா நம்பணும். அப்புறம் 100% நம்ம எஃபோர்ட்ஸ் போடணும். நம்ம என்ன பண்ணணும், 100% எஃபோர்ட்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு நம்பணும், ட்ரஸ்ட் பண்ணணும், அப்புறம் அவங்களோட 100% எஃபோர்ட்ஸ் போடணும். பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். ப்ரேயர்ஸ் நிறைய பண்ணணும். அப்புறம் அது ஒன் டே மிராக்கிளாக நடக்கும். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்புங்க, உங்களோட 100% எஃபோர்ட்ஸ் போடுங்க, பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறது கூட, பேஷன்ஸோட லெவலுக்கு கூட்டுறது கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ எதுவுமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்கும். ப்ரேயர்ஸ் நிறைய பண்ணுங்கள். ஒன்னே நம்ம அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட்டில் நம்மளுக்கு அது நம்ம கையில் சேரும், மிராக்கிள் மாதிரி நடக்கும். ஸோ ரிமெம்பர் ஒன் திங், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ குட் ரீசன். ஓகேவா? ஸோ எதை நினச்சும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்கள் ஜாபாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், வாட் எவர் யூ விஷ் ஃபார் இட். ஸோ டோன்ட் வரி, இட் வில் ஹேப்பன் ஒன் டே. ஃபஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் டைமிங், புட் யுவர் 100% எஃபோர்ட்ஸ், வெயிட் patiently, have prayers, have lot and lot, and more of prayers. One day it will happen like a miracle. Trust my words. Hope you will get it. Thank you. Take care. Bye bye.